ஃப்ரீடம்னு ஒரு யூடியூப் சேனலில் விஜய்க்கு சின்னம்னா எதை கொடுக்கலாம், அமரர் ஊர்தி கொடுக்கலாமா அப்படின்னு அமரர் ஊர்தியில் அவர் ஸ்டேரிங்கில் உட்காந்துருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் உண்மையிலுமே மனசு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குதுங்க. ஒரு மனுஷன் ஒரு 4 பேர்த்துக்கு நல்லது செய்யலான்னு வந்தார். அவரை என்னெல்லாம் வாட்டி இதே மாதிரி தான் அண்ணன் விஜயகாந்த் அவர்களையும் குடிகாரன் அவன் இவன் போதை போட்டிருக்கான், அப்படி பேசுகிறான், ஸ்டேஜில் இப்படி பேசுகிறான்னு சொல்லி அவரை முடிச்சு விட்டுட்டீங்க. ஆனால் அவரை இன்றைக்கி நல்லவருங்கிறீங்க. ஒருத்தன் நல்லவனா கெட்டவனான்னு அவன் அவனுடைய நடவடிக்கையில் தெரியும். ஒரு கூட்ட நெரிசலில் மக்கள் இறந்து போனதுக்கு காரணம் எவனை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு துப்பில்லை. இவர் பேச வந்தங்காட்டி தானே இது நடந்துச்சு, இவர் லேட்டாக வந்தங்காட்டி தானே இவர் நடந்துச்சு, இவர் த்ரிஷா கூட போனங்காட்டி தானே இது நடந்துச்சு, இவர் அப்பா அம்மாவை விட்டுட்டு வந்தங்காட்டி தானே நடந்துச்சு, பொண்டாட்டி பிள்ளைகளை விட்டுட்டு வந்தங்காட்டி தானே நடந்துச்சு. என்னெல்லாம் கதை கட்டிகிட்டு இருக்கீங்க. ஒரு மைக்கு கிடச்சிருச்சு, ஒரு மீடியா கிடச்சிருச்சுங்கிறதுக்காக என்னெல்லாம் ஒரு பேச்சு. அமரர் ஊர்தினா என்னங்க? கடைசி காலத்தில் ஒருத்தன் அமரர் ஊர்தியில் போகும்போது எத்தனை கூட்டம் வருது அப்படிங்கிறது தானுங்க வரலாறு. எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்துச்சு அந்த கூட்டம், அடுத்த அண்ணன் விஜயகாந்துக்கு வந்தது. அதுக்கப்புறம் யாருக்குமே இந்த கூட்டம் வராதுங்க இந்த அரசியலில். அது உறுதி. தெருவோரத்துலேயே 4 மக்கள் நிற்க போகிறாங்களா நிற்கலையான்னு தெரியல.